Hi all, this is Abhinay Shaktivel. Welcome to Abhi's book channel, and this channel is all about ABCs of books. நான் படிச்சிட்டு இருக்கிற புக்ஸ் அதில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிச்ச கோட்ஸ் அண்ட் என் லைஃப்பில் அதெல்லாம் நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதை பற்றிலாம் தான் இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரியே நீங்களும் ஒரு பிப்ளியோஃபைல் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற இந்த புக் பார்த்தீங்கன்னா சர் ஃப்ரான்சிஸ் பேக்கான் அவர் வந்து ஒரு ஃபேமஸான கோட் ஒன்று இருக்குது. சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், சம் ஆர் டு பி ஸ்வாலோட் அண்ட் அதர்ஸ் ஆர் டு பி சியூட் அண்ட் டைஜஸ்டட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது சில புக்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணால் போதுமா, எப்படி வந்து ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சைட் டிஷ் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாதிரி இப்படி மேலோட்டமாக படித்தோமா, டைட்டில் தான் ஓகே ஓகே அப்படின்னு டேஸ்ட் பண்ணால் போதும். சில புக்ஸ் வந்து பார்த்தோன்னா பிடிக்காத சப்ஜெக்ட், ஆனால் அதை மார்க்ஸ்க்காக படிச்சாகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு மக்கப் பண்ணி எக்ஸாமில் எழுதிடுவோம்ல, அந்த மாதிரி சில புக்ஸ் வந்து டு பி ஸ்வாலோடா. அண்ட் சில புக்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் டு பி சியூட் அண்ட் டைஜஸ்டட். எப்படி வந்து நமக்கு பிடிச்ச சாப்பாடை மென்று முழுங்கி ஒரு ஆத்மார்த்தமாக அதை எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி சில புக்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பார். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற அந்த புக் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு புக். நான் நிறைய புக்ஸ் வந்து மேஜிக்கல் புக், ரொம்ப மோட்டிவேட்டிங்கான புக், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க இப்படிலாம் நான் சொல்லுவேன். பட் இந்த புக் வந்து ஆக்சுவலி ஒரு லைஃப் சேஞ்சிங் புக். ஸோ இவ்வளோ ஹைப் பண்ணுற லெவலுக்கு இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு நான் வந்து இந்த புக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் ஒரு பேம்பு ஃபார்மர் இருக்காங்க, மூங்கில் இருக்காங்கல்ல. ஸோ அந்த மூங்கில் கார்டன் போடுறவங்க. ஸோ அந்த ஃபார்மர் வந்து ஒரு மூங்கில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவருடைய தோட்டத்தில் போட்டு வைக்கிறார். பட் அவர் போட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் பெருசாக எந்த லெவலுக்கும் அது வளரவே இல்லை. சுற்றி இருக்கிற மற்ற விவசாயிகள்லாம் வந்து கிண்டல் பண்ணாங்களா, உனக்கு இது தேவையா, நமக்கு இதெல்லாம் தேவையா கோபி, இதைத்தானே நார்மலாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவரை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் அவர் அதெல்லாம் கன்சிடர் பண்ணல. எப்பவும் போல் அதுக்கு தேவையான நீர் பாய்ச்சுறது, ஃபர்டிலைசர்ஸ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா ஒரு 5வது வருஷத்தில் அது 90 அடி வரைக்கும் வளர்ந்துருச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் வந்து இனிஷியல் டேஸில் ஒரு 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 வளர்ச்சி அது காமிச்சது கிடையாது. ஆனால் 5வது வருஷம் வந்து அது நல்லாவே வளர்ந்துருக்கு. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா இனிஷியலாக அதோடைய ப்ராக்ரஸ் வந்து நம்ம விசிபிளாக இருக்காது. அதுக்காக வந்து எதுவும் நடக்கலைன்னு கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அதோட முயற்சிகளை வந்து பிரதிபலன் நாளைக்கே நடந்துரும் அப்படின்லாம் பார்க்காம அது ஒரு நாள் பெரிய விருட்சமாக வளரும். அதுக்கான ஃபவுண்டேஷனை அது போட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் அது வந்து ஆழமாக போக போக பெருசாக எந்த லெவல்லையும் அது வந்து நாய்ஸியாக இருக்காது. பிகாஸ் அது வந்து கிரவுண்டடாக சைலண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பெருசாக சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் சைலண்ட்டாக இருங்க. சைலண்ட்டாக இருந்து ஹேபிட்டை பில்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸில் ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப சூப்பராக என்கேஜிங்காக சொல்லியிருக்காரு. அட்டாமிக் ஹேபிட்ஸ் இந்த புக் வந்து தமிழில் சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்னும் அவைலபிளாக இருக்குது. இந்த புக்கோடைய ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்னால் எதுக்கு நம்ம படிக்கிறோம், படிக்கும் போதே அப்படியே வந்து நம்ம ரத்த சூடாகி மோட்டிவேட்டடாக எந்திரிக்கணும், நீ சாதிக்க பிறனும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற வரிகள்லாம் நமக்கு பார்க்கும்போது அப்படியே சிலர்த்திட்டு சிலரையெல்லாம் விட்டெறிகிற மாதிரி இருக்கும்ல, அந்த ஃபீலை கொடுக்குன்ற மாதிரி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணாதீங்க. இனிஷியலாக வந்து அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கார். அதாவது அவர் வந்து ஸ்கூல் டேஸில் ஒரு பேஸ்பால் பிளேயராக இருந்தாராம். கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் வந்து அந்த ஆக்சிடென்டலாக பேஸ்பால் பேட்டை வச்சு ஃபேஸில் அடிச்சிட்டார். ஸோ அதனால அது ஒரு 1 or 2 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப அவர் வந்து அந்த ஆக்சிடென்ட் இன்ஜுரிஸில் ரெக்கவர் ஆக சிரமப்பட்டிருக்கார். ஒரு அத்லீட் இமேஜின் பண்ணி பாருங்கள், அத்லீட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கும், அவங்க பாடி எவ்வளோ ஃபிட்டாக இருக்கும். சடனாக பார்த்தா அவருடைய என்டையர் வேர்ல்டே கொலாப்ஸ் ஆகிருக்கு. எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ட்ரைனிங் கொடுத்து எப்படி ஸ்ட்ரைட்டாக நடக்கிறது, எப்படி ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு தான் வெளியில் வர ட்ரை பண்ணியிருக்கார்.
அந்த அந்த 2 இயர்ஸ் வரைக்கும் அவர் இருந்த அந்த ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி ஃபேஸை தான் இந்த புக்கில் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்கார். அப்போ என்னன்னா எப்படி வந்து இப்போ ஒரு குழந்தை எழுந்து நடந்து ஓடி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை வந்து ஒரு அடல்ட்ஹுட்ல அவர் அனுபவிச்சிருக்கார். ஸோ அப்போ அவர் ஃபேஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்சஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா எப்படி நம்ம வந்து நேராக நடக்கணுன்ற முதற்கொண்டு அவர் ட்ரைனிங் எடுத்திருக்காருன்னா பாருங்க. அப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து நம்ம ரெக்கவர் ஆகிறோம். இனிஷியலாக அடுத்த நாளே ஒரு லீப் ஃபார்வர்டாக ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கணும்லாம் நினைக்கல. டெய்லி எந்திரிக்க முயற்சி பண்ணியிருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறார். அந்த ஒரு அடி வந்து அந்த ரூமை ஃபில் பண்ணுற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்கார். இப்படியே நாளாக நாளாக எழுந்து நடக்க ஆரம்பித்தார். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்லோ ஜேர்னி த்ரூ ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் தான் அவரால் வந்து திருப்பி ஃபுல் ஃபார்முக்கு வர முடிஞ்சுது. ஸோ இந்த ரெக்கவரி ஜேர்னியை தான் அவருடைய எக்ஸ்பீரியன்சஸில் ஒரு ஹேபிட்டாக நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த புக்கில் சொல்லியிருக்கார். ரொம்ப அவர் வந்து ஆணித்தரமாக சொன்ன விஷயம் என்னன்னா 1% இம்ப்ரூவ்மெண்ட். டெய்லி ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த வருஷம் முடியும் போது எப்படி வந்து ஒரு பணம் அப்படிங்கிறது காம்பவுண்ட் ஆகும். இன்னைக்கு வந்து நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அடுத்த கொஞ்ச நாள் அது 1000 ஆகும், 1000 10,000 ஆகும் இப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம கொண்டு வர ஹேபிட்ஸுமே. டெய்லி 1% வந்து அந்த 1% நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த வருஷம் முடியும் போது 37 மடங்கா 37 டைம்ஸ் வந்து நீங்கள் அந்த ஸ்கில்ல அந்த பர்டிகுலர் ஸ்கில்ல இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷனோட இதை ப்ரூவ் பண்ணுறார். ஏன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தோன்னா டெய்லி அந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட்டை மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணாரா. டிராஸ்டிக்கான சேஞ்ச் அந்த வின்னை வந்து அவர் அவ்வளோ அனுபவிச்சதா இந்த புக்கில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். எல்லாருமே ப்ராக்டிக்கலாக இப்போ எல்லாருமே என்ன நான் நியூ இயர் அன்னைக்கு பார்த்தோன்னா நான் வந்து திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்க்ராட்ச்ல இருந்து அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா இருந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் இப்படிலாம் நான் பிளான் பண்ணுவேன். பட் என்னால் வந்து அதை ஒரு 2-3 டேஸ்லேயே அது அப்படியே ஃபேட் அவுட் ஆயிரும். யாரு நானா இதை சொன்னேன் அப்படின்னு என்ன நானே கேட்குற மாதிரி அது நடக்கும். ஸோ ஏன் வந்து அந்த ஆர்வம் இருக்குது, அந்த ஆர்வத்தை ஏன் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன், அது வந்து நடக்கணும் செய்யணுங்கிற அந்த இமோஷன்லாம் இருக்குது, ஏன் அதை நான் ஆக்ஷனாக கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு 4 லாஸ் சொல்கிறாரு. அதாவது ஒரு ஹேபிட்னு ஒன்று நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு 4 முக்கியமான விஷயம் இருக்காம். ஒன்று கியூ, அதாவது அந்த ஆர்வத்தை தூண்டுற மாதிரி அந்த ஹேபிட் இருக்கணுமா. நம்பர் 2 கிரேவிங், அந்த ஹேபிட்டை நான் தினம் பண்ணணுன்ற அந்த ஒரு ஏக்கமும் எனக்கு இருக்கணுமா. 3வது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ், அதுக்கு வந்து நம்ம செயல்பாடும் கொடுக்கணுமா. அண்ட் 4வது ரிவார்ட், அதை நம்ம சாதிச்சிட்டோமாரா அப்படிங்கிற அந்த திருப்தியும் தரணுமா. இதைத்தான் இந்த புக்கில் வந்து ஒரு சாப்டர்லேயும் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த புக்கே பார்த்தீங்கன்னா அது வந்து நான் நினைக்கிறப்பெல்லாம் இந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதனால் இந்த புக்கே எனக்கு ரொம்ப பழசாயிடுச்சு. நிறைய மார்க் பண்ணி தான் நான் புக்ஸ்லையும் படிச்சிருப்பேன். ஸோ நிறைய இந்த கிராஃப் தீம் இதை பற்றிலாம் அவர் சூப்பராக சொல்லியிருப்பார். ஸோ இப்போ இந்த புக்கோட சம்மரியை வந்து சாப்டர் வைஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல்லே அவருடைய ஸ்டோரியை வந்து சொல்லிடுறாரு. அவர் எப்படி வந்து அந்த பேஸ்பால் பேட் இன்ஜுரியில் வந்து அவர் முகத்தில் அடிபட்டப்போ அவரோட டைனி எவ்ரிடே ஹேபிட்ஸ் மூலமாக அவர் எப்படி ரிக்கவர் ஆனார், அவருடைய கோலில் சக்சீட் ஆனாருன்ற அந்த இன்ட்ரோடக்டரி ஸ்டோரிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த புக்கோடைய ஃபண்டமெண்டல்ஸ், வை டைனி சேஞ்சஸ் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ், ஏன் வந்து அந்த ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட் 37 டைம்ஸ் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு பெட்டரான ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். மெயினாக வந்து யுவர் ஹேபிட் ஷேப் யுவர் ஐடென்டிட்டி. நீங்கள் யார், இப்போ நிறைய மூவிஸில் பார்ப்போம், நீங்கள் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நண்பன் யாருன்னு சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஹேபிட்ஸே சொல்லிடும். ஸோ யுவர் ஹேபிட் ஷேப் யுவர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒன்று நம்ம சாதிக்கணும்னு நினச்சோன்னா ஸோ நம்ம அதுவாகவே மாறணும். பிகாஸ் இப்போ வந்து ஐ வாண்ட் பி அ ரீடர், நான் வந்து புக்கு வாசிச்சுட்டே இருக்கணும், ஐ வாண்ட் பி அ ரீடர்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ரீட் அ புக் அப்படின்னு நம்ம டக்குன்னு அதை ஆக்ஷனாக மாற்றிடணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷனை இங்கே சொல்கிறார். இதைத்தான் ஐடென்டிட்டி ஷிஃப்ட். நம்ம எதை வேணாலும் சாதிக்கணும்னு ஆசைப்படலாம், ஆனால் அந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்க்கு போனால் மட்டும்தான் அதுக்கு நம்ம உயிர் கொடுக்குற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா இதில் இந்த தேர்ட் சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஹவு டு பில்ட் பெட்டர் ஹேபிட்ஸ் இன் 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ். இப்போ நான் சொன்னேன்ல கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிவார்ட். ஸோ இந்த 4 பெட்டர் இந்த 4 ஸ்டெப்ஸில் எப்படி பெட்டரான ஹேபிட்டை வந்து பில்ட் பண்ணுறது.
ஸோ அந்த ஐ வாண்ட் டு ரீட் அ புக் அப்படிங்கிறதுல ஐ எம் அ ரீடர். ஐ வாண்ட் டு பிளே கிரிக்கெட் அப்படிங்கிறதுல ஐ வாண்ட் பி ஐ எம் அ கிரிக்கெட்டர். ஸோ அப்படிதான் அந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட். ஐ வாண்ட் லேர்ன் ஆக்டிங் அப்படின்றத விட ஐ எம் அன் ஆக்டர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற ஐடென்டிட்டி ஷிஃப்ட்டை நம்ம இன்ஸ்டண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறது. அதை எப்படின்றத இனிஷியல் பேஜஸில் வந்து சொல்ல. அதுக்கப்புறமா ஒரு 4 இம்பார்ட்டண்ட் லாஸ். நம்ம ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறோன்னா அதுக்கு 4 லா முக்கியம். ஃபர்ஸ்ட், மேக் இட் ஆப்வியஸ். அடுத்ததா மேக் இட் அட்ராக்டிவ். மூணாவதா மேக் இட் ஈஸி. நாலாவதா மேக் இட் சாட்டிஸ்ஃபைங். ஸோ அதாவது என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் செய்யணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த 10K ஸ்டெப்ஸ் நான் சொன்னேன்ல, நான் இப்போ ஒரு எய்ம் வச்சுப்பேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த லா படி பார்த்தோன்னா மேக் இட் ஆப்வியஸ். அதாவது என்னோட ஒரு அன்கான்ஷியஸ் ஹேபிட்டாகவே அது மாறணும். இப்போ நான் வந்து டெய்லி நடக்கணும் சொல்லிகிட்டே இருந்தேன்னா வந்து அதனால் நடக்க முடியாது. நான் டெய்லி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். அந்த ஸ்டெப்ஸை நான் எப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, எடுத்தோடனே நான் அந்த 10,000 ஸ்டெப்ஸ் நான் நடந்துடக்கூடாதான். ஏன்னா அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா கால் வீங்கி நான் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிடுவேன், என்னால் முடியலை அப்படின்ட்டு. அப்போது மேக் இட் ஆப்வியஸ் நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, அது நம்மளால் முடிகிற விஷயன்றதை நம்ம மனசில் பதிய வைக்கணும். எப்படி? நான் இப்போ வந்து எப்போவும் டெய்லி க்ராசரிஸ்லாம் நான் ஆர்டர் பண்ணுவேன், காய்கறிகள் வாங்குறதெல்லாம். ஸோ நான் ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி நான் நடந்து போகிறேன். ஸோ அது நடந்து போகிறேன்ல, அதுதான் மேக் இட் ஆப்வியஸ். அப்போ தினம் நான் அந்த காய்கறிகள் வாங்குறதுக்கு நான் நடக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடைக்கு போய் வாங்குறேன், நாளைக்கு பக்கத்து தெருவுக்கு போகிறேன், அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த தெருவில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறேன். அப்போ தினம் வந்து நான் இங்கே நடக்க ஆரம்பிக்கிறது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் வச்சு அடுத்த தெரு, பக்கத்து தெரு, இந்த மாதிரி நான் நடந்து போக ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ வந்து அந்த நடக்கிற ஹேபிட் அப்படிங்கிறது இட் ஹாஸ் பிகம் அன் ஆப்வியஸ் திங். டெய்லி அது ஒரு ஹேபிட்டாகவே மாறுது. இதைத்தான் அந்த ஃபர்ஸ்ட் லாவில் வந்து சொல்லியிருக்கார். ஸோ நம்மளுடைய பிஹேவியர், டைம், லொக்கேஷன், ஹேபிட் ஸ்டாக்கிங். ஏன்னா இந்த ஹேபிட் ஸ்டாக்கிங் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் நம்ம செய்கிறோங்கிறது வந்து அது புதுசாக செய்கிறோன்னு இருக்கக்கூடாது. இதை நான் பண்ண போகிறேன், அதோடு சேர்த்து இதுவும் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு புக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்காக நான் புக்கை படிக்கணும்னு நான் உட்கார மாட்டேன். இந்த காஃபி குடிக்கிற கேப்பில் நான் வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு பதிலாக புக்கு படிக்க போகிறேன். ஸோ அப்போ என் கையில் காஃபி கப் இருக்கிறப்போலாம் கையோட ஒரு புக்கும் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் ஹேபிட் ஸ்டாக்கிங். அதை தான் இந்த மேக் இட் ஆப்வியஸில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்து நெகட்டிவ் க்யூஸும் இருக்கும். ஸோ நான் வந்து எதுக்கு இன்றைக்கி நடந்துட்டு பேசாமல் ஆர்டர் பண்ணிடவா அப்படின்ற மாதிரி மைண்ட் டைவர்ட் ஆகும். ஸோ அங்கே தான் ஒரு ட்விஸ்டிங்கான ஒரு கோட் வந்து சொல்கிறேன். ஒரு நாள் மிஸ் பண்ணால் இட்ஸ் அன் ஆக்சிடெண்ட். இதையே 2வது நாளும் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுதான் ஹேபிட்டாக மாறும். அதாவது ஒரு ஹேபிட் நான் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை டெய்லி ரிப்பீட் பண்ணாமல் ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, ஒரு நாள் மிஸ் பண்ணால் ஓகே ஏதோ சுச்சுவேஷன், 2வது நாளும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் அடுத்த ஹேபிட். அதாவது அந்த ஹேபிட்டே நீங்கள் மறந்துடுவீங்க அப்படிங்கிறதையும் வந்து அதில் சொல்கிறார். ஸோ த சீக்ரெட் டு செல்ஃப் கண்ட்ரோல்ன்றதுல வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் கியூஸ், இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. மோட்டிவேஷன் இஸ் ஓவர் ரேட்டட்னு சொல்கிறார். ஏன்னா நமக்கு வந்து வேர் தெர் இஸ் a will, மனம் இருந்தால் மார்கபந்து இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போ வந்து வில் பவர் இருக்குது, நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்றது வில் பவர் இருக்குது, ஆனால் நான் பண்ணலை. அப்போ வந்து மோட்டிவேஷன் இங்கே மேட்ரு கிடையாது, ஆக்ஷன் தான் முக்கியமான விஷயம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வில் பவரை மட்டும் ரிலே பண்ணாமல் நம்ம ஃபிசிக்கல் சரௌண்டிங்ஸ், விஷுவல் க்யூஸையும் அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். இப்போ வந்து நான் டெய்லி வாக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் வந்து வெறும் வாக்கிங் மட்டும் இருக்கக்கூடாது, என் கண்ணில் படுற மாதிரி நான் வாக்கிங் பண்ணுறதுக்கான ட்ராக் பேண்ட்ஸ், டிஷர்ட் எடுத்து வச்சுக்கிறணும். இன்னொரு சைடு அந்த வாக்கிங் போகிறதுக்குன்னு நான் வச்சுருக்க ஷூஸையும் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேனோ அந்த ஹேபிட்க்கு ஏற்ற மாதிரியான திங்ஸும் என் கண்ணில் படுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மேக் இட் ஆப்வியஸ் அப்படிங்கிற அந்த லாவில் அவர் சொல்கிறார். அடுத்த லா பார்த்தீங்கன்னா மேக் இட் அட்ராக்டிவ். பிகாஸ் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கான டெம்டேஷனும் பில்ட் ஆகணும். ஏன்னா வந்து டெம்டேஷன் எப்போ பில்ட் ஆகும்னா அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதே நான் என்ஜாய் பண்ணுறேன், அந்த டோபமைன் ஹிட் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து எப்படின்னா நான் சொல்கிறேன், இப்போ வாக்கிங் போகிறதுக்கான திங்ஸ் வாங்கி வைக்கிறது, நான் நடந்து போகிறதுக்காக அதுக்கான வாக்கிங் ஷூஸ் வாங்குறது. ஸோ ஒரு 4-5 திங்ஸ், அப்போ 4-5 டிஷர்ட்ஸ் வந்து நல்லா பிரைட்டாக எனக்கு பிடிச்ச கலரில் நான் வாங்கி வைக்கிறேன்னா
ஆட்டோமேட்டிக்காக வாக்கிங் போகிறதுக்கான அந்த டெம்டேஷனும் பில்ட் ஆகுது. ஸோ அப்போ ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு நாள் 2 நாள் அது முடியக்கூடாது, ப்ரொலாங்டாக இருக்கணும்னா அதுக்கான டெம்டேஷனும் நம்ம பில்ட் பண்ணணும், மேக் இட் அட்ராக்டிவ் அப்படிங்கிற அந்த லால சொல்லியிருக்காரு. அண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா மேக் இட் ஈஸி. ஸோ மேக் இட் ஈஸின்றது வந்து நம்ம திருப்பி ரிப்பீட்டடாக பண்ண அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் இருக்கணும். இப்போ சில ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தோன்னா, நான் அந்த 10,000 ஸ்டெப்ஸ் எக்ஸாம்பிள்கே வரேன். நான் ஏன் வந்து இந்த வாக்கிங் 10,000 ஸ்டெப்ஸை நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா, அதுதான் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம். ஸோ அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரே நாள்லேயே நான் வந்து 10,000 அச்சீவ் பண்ணிட்டேன்னா அடுத்த நாள் என்னால் முடியாது. ஏன்னா என்னோடய பாடி வந்து டோட்டலாக டயர்டாக, என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இனிஷியலாக அதை நான் ஒரு 1000 ஸ்டெப்ஸ், அடுத்த நாள் 2000, அடுத்த நாள் 4000 அப்படின்னு நான் கிராஜுவலாக தான் பில்ட் பண்ணணும். என்னோட பாடியும் அந்த வாக்கிங் ஹேபிட்ஸ்க்கு வந்து அக்கஸ்டம் ஆகணும். அதைத்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ரெப்படிஷன் பில்ட்ஸ் நியூரல் பாத்வேஸ். நம்ம பிரெயினே வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ நடக்கிறதுக்கு டைம் ஆச்சுல்ல அப்படின்னு நம்மளை வந்து எந்திரி நம்ம அந்த பிரெயினே சொல்லுமா. ஸோ அதுக்கான நியூரல் பாத்வேஸ்மே நம்மளுடைய பாடியில் கிரியேட், அதாவது நம்ம பிரெயினில் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த இதில் வந்து மேக் இட் ஈஸி, நம்ம பண்ணுற அந்த ஹேபிட் வந்து ஈஸியாகவும் இருக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு குயிக்கான ஹேக் வந்து அவர் சொல்கிறார், 2 minutes ரூல். இந்த 2 minutes ரூல் வந்து என்னன்னா, டெய்லி வந்து ரொம்ப பெருசாலாம் எய்ம் பண்ண வேணாம். ஒரு 2 minutes எய்ம் பண்ணால் போதும். ஒரு 2 நிமிஷம் தைரியம் நடந்துட்டு வந்துடுறேன், ஒரு 2 நிமிஷம் இந்த புக்கை படிச்சுக்கிறேன், ஒரு 2 பக்கமாக நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 நிமிஷம் ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம செய்யணும்னு நினச்சாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளை அறியாமலே அந்த ஹேபிட் நம்மளை இழுத்துட்டு போகுமா. அதைத்தான் வந்து அவர் 2 minutes ரூல் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரியே எப்படி வந்து இந்த ஹேபிட்டை ஒரு இன்னெவிட்டபிளாக மாற்றுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு இது ஆட்டோமேட்டிக்கான ஒரு ஹேபிட்டாக இருக்குது. அதே மாதிரியே நம்மளுடைய நார்மலாக இப்போ கொண்டு வர ஹேபிட்டையும் எப்படி ஒரு ஆட்டோமேட்டடாக மாற்றுறது, ஸோ எப்படி அந்த குட் ஹேபிட்டை இன்னெவிட்டபிளாக மாற்றுறது, அதுக்கான ஒரு சாப்டரையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கார். யூஸ் கமிட்மெண்ட் டிவைசஸ். ஏன்னா ஹேபிட் ட்ராக்கர் அந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுடைய நோட்லேயே கூட கோடு போட்டு Day 1 Day 2 உங்கள் கேலண்டர்லேயே கூட நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த நம்ம கொண்டு வந்திருக்க இந்த ஹேபிட்டை நம்ம ரெகுலராக ட்ராக்கிங்கும் பண்ணணும். ஸோ இதை வந்து மேக் இட் ஈஸி அப்படிங்கிற இந்த 3rd லால சொல்லியிருப்பார். அண்ட் 4th பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மேக் இட் சாட்டிஸ்ஃபைங். இந்த ஹேபிட் பண்ண நம்மளுடைய பிஹேவியர்லேயும் சேஞ்ச் வரணும். இந்த ஹேபிட் எனக்கு இருக்குன்றதை வந்து நான் பெருமையாக நினைக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ஹேபிட் ட்ராக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் அவர் வந்து சொல்கிறார், நம்மளுடைய பார்ட்னர். பிகாஸ் நம்மளுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுமே நீ எல்லாம் இதை பண்ணுறியா அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியான ஆட்கள் இருக்கக்கூடாது. நம்மளே மறந்தாலும் உனக்கு இந்த ஹேபிட் இருக்குல்ல, ஏன் இன்னும் உட்காந்துட்டு இருக்க, போய் செய் அப்படிங்கிற மாதிரி நம்மளை மோட்டிவேட் பண்ணுற சர்க்கிளும் அங்கே இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹேபிட் கான்ட்ராக்டும் நம்மளை சுற்றி இருக்கவங்களோட நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த ஹேபிட்டை கொண்டு வர்றது, அதை வந்து மேக் இட் ஆப்வியஸ். ஸோ ஹேபிட்டுக்கு வந்து ஒரு ஸ்கோர் கார்டு வச்சுக்கோங்க, அந்த ஹேபிட்டை வந்து ஸ்டாக் பண்ணுங்கள் மற்ற ஹேபிட்ஸோட, அண்ட் மேக் இட் அட்ராக்டிவ். நம்மளுடைய டோபமைன் ஹிட் ஆகிற மாதிரி அந்த ஹேபிட் இருக்கணும். தென் மேக் இட் ஈஸி. ஏன்னா ரெப்படிஷன் பில்ட்ஸ் நியூரல் பாத்வேஸ். அண்ட் நம்பர் 4, மேக் இட் சாட்டிஸ்ஃபைங். எப்படி சொல்லலாம்னா, இப்போதான் கங்கா சந்திரமுகி ரூம் போனால் சந்திரமுகி மாதிரி நின்னா தன்னை நினச்சிக்கிட்டா இப்படி தான் சந்திரமுகி கங்காவை ஆக்கிரமிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அது வந்து இம்மீடியட்டாக சந்திரமுகி கங்காக்குள்ளே வரல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போனாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பில்ட் பண்ணுற ஹேபிட்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்குள்ளே இருக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து கோல்டிலாக்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட் டிஃபிகல்ட்டிலே இருக்கணும். ஒரு ஹேபிட் நம்ம பில்ட் பண்ணுறோன்னா அந்த கோல்டிலாக் ரூல்ன்றது இட் ஷுட் நாட் பி டூ ஈஸி அண்ட் நாட் டூ ஹார்ட். ரொம்ப ஈஸியாகவும் இருந்துடக்கூடாது, சப்போ மேட்டர் மாதிரி இருக்கக்கூடாது, அண்ட் நாட் டூ ஹார்ட். இதை வந்து நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு 7 கடல் தாண்டி போகணும், 7 மழை தாண்டி போகணும், 7 மலை தாண்டி போகணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் பி டூ ஈஸி அண்ட் நாட் டூ ஹார்ட். ஒரு ரைட் டிஃபிகல்ட்டியில் இருக்கணும். அண்ட் இன்னொரு டவுன் சைடையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கார். அது என்னன்னா,
நம்ம பண்ணுற ஹேபிட்டில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத அடிக்கடி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். திருப்பி நான் என்னோடய வாக்கிங் ஸ்டோரிக்கே நான் வரேன். நான் வந்து வாக்கிங் போவேன், 10,000 ஸ்டெப்ஸ் நான் நடக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நான் வாக்கிங் போகிறப்போ என்ன அறியாமலே ஒரு ஹேபிட் பில்ட் ஆயிடுச்சு. அதாவது டீ குடிக்கிறது, பஜ்ஜி போண்டா சாப்பிட்றது, இதெல்லாம் நடந்து நல்லா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோலோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடந்து போகிறது. ஆனால் அங்கே போய் வந்துட்டு டீ பஜ்ஜி போண்டா இப்படி சாப்பிட்டு வர்றது. அப்போ அதில் என்ன எனக்கு கிடைக்குது? ஸோ அப்போ இந்த மாதிரி நான் நடந்து போகிறேன்னா எனக்கு இந்த ஒரு பேட் ஹேபிட்டும் வருது அப்படிங்கிறத நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி அதையும் நான் ஸ்டாப் பண்ணணும். ஸோ பீரியாடிக்காக நம்ம கொண்டு வந்த அந்த ஹேபிட்டையும் நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட்னஸ் அப்படிங்கிறது ஓவர் நைட்டில் பில் ஆகிறது இல்லை. டைனி 1% இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காரு. அங்கங்கே இந்த புக்கில் வந்து சில வரிகள் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி படித்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு டீப்பான மீனிங் கொடுக்குது. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச வரிகள் நான் ஷேர் பண்ணுறேன். சக்ஸஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டெய்லி ஹேபிட்ஸ், நாட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்றைக்கி பெருசாக சாதிச்சவங்க யாரை பார்த்தாலுமே வந்து திடீர்னு வந்து அவங்க கையில் வந்து ஒரு வரம் மாதிரி அது கிடைச்சது கிடையாது. அது அவங்களோட டெய்லி ஹேபிட். யாராவது அவங்கவுங்க ஃபீல்டில் பெருசாக சாதிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக அது காட்ஸ் கிஃப்ட் அப்படின்லாம் பேசாதீங்க. அந்த மாதிரி அவங்களோட ஹேபிட்டை வச்சுருக்காங்க. ஸோ சக்ஸஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டெய்லி ஹேபிட். அடுத்ததான், யூ டோன்ட் ஹாவ் டு பி த விக்டிம் ஆஃப் யுவர் என்வாயரன்மெண்ட், யூ கேன் பி த ஆர்கிடெக்ட் ஆஃப் இட். நான் இப்படிப்பட்ட ஃபேமிலியில் பிறந்துட்டேன், எனக்கு நான் சாதிக்கணும்னு நான் நினச்சப்போல்லாம் என்னை சுற்றி இருக்கவங்க ஹெல்ப் பண்ணல, நான் அப்படிப்பட்ட ஊரில் பிறக்கலை, இந்த மாதிரி வந்து உங்கள் சுற்றுப்புற சூழலை மட்டும் நீங்கள் ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையோடைய அந்த எல்லா நீங்கள் தான் வந்து அதுக்கான ஆர்கிடெக்ட். அந்த கட்டமைக்கிறதுக்கான பொறுப்பு வந்து உங்கள் கையில் இருக்குது. பொறுப்பை உணர்ந்து நீங்களே உங்களை மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் key to success is found in your daily routine. ஸோ நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்கள் சக்ஸஸே இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் அண்ட் த அவுட்கம்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் தம்செல்ஸ். எப்போவுமே வந்து அந்த பாத்தில் அந்த ப்ராசஸில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரியான எஃபர்ட் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே கிடைக்கும். ஸோ குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் யுவர் ஹேபிட்ஸ். உங்களுடைய லைஃபோட குவாலிட்டியை உங்கள் ஹேபிட்ஸோட குவாலிட்டியை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும். ஸோ உங்கள் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் யார், உங்கள் ஐடென்டிட்டி என்னன்றதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் உங்கள் ஹேபிட்ஸ்லேயே தெரியும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ் ஆர் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அதை தான் வந்து அந்த 1% நம்மளுடைய டெய்லி வந்து ஸ்மால் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோன்னா அது 37 டைம்ஸ் பெட்டராக ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த ஹேபிட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஹேபிட்ஸ் ஆர் ஈஸியர் டு பில்ட் வென் தே ஃபிட் இன் டு த ஃப்ளோ ஆஃப் யுவர் லைஃப். ஸோ ஹேபிட்டை வந்து திடீர்னு வந்து நீங்கள் கொண்டு வரணும்னு கிடையாது. உங்கள் லைஃபோட ஃப்ளோலேயே அந்த ஹேபிட்டும் சேர்ந்து இருந்ததுன்னா அது ஒரு லைஃப் லாங் ஹேபிட்டாக உங்கள் கூடயே இருக்கும். ஸோ மாஸ்டரி ரிக்வயர்ஸ் பேஷன்ஸ். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் பெருசாக சாதிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பொறுமை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த புக்கில் வந்து ஜேம்ஸ் கிளியர் அவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் டெய்லி வந்து அந்த ஒரு 1% பெட்டர் ஈச் டேன்றதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 37 டைம்ஸ் பெட்டர் பை த எண்ட் ஆஃப் தி இயர். ஸோ மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் நாளைக்கே அது பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இட் இஸ் பில்ட் ஸ்லோலி, குவைட்லி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி. யூ கெட் வாட் யூ ரிப்பீட். நான் திருப்பி சொல்கிறேன், யூ கெட் வாட் யூ ரிப்பீட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் பற்றின இந்த புக் ரிவ்யூ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த ரிவ்யூ வந்து ஜஸ்ட் லைக் தட் இந்த புக்கை வந்து நான் லைன் பை லைன் வாசிச்சுட்டு எனக்கு சொல்ல முடியல. திருப்பி இதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு நானே புக்ஸ் படித்து அண்ட் இந்த கேமரா முன்னாடி என் ஃபேஸை காமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தயக்கம்லாம் இல்லாமல் என்னால் வந்து ஒரு ஃப்ளோவாக இதை பேசிட்டு வர முடியுதுன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஹேபிட்ஸ் தட் அதாவது இட் டுக் இயர்ஸ் டு பில்ட். இது வந்து இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஹேபிட்ஸ் தான். ஸோ அதனால தான் இந்த புக்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்பில் இந்த புக் பண்ணின இம்பேக்டே நான் சொல்லிடுறேன். பிகாஸ் நானும் இந்த மாதிரி தான் வந்து நியூ இயர் அப்போ குட்டி ரெசல்யூஷன்ஸ் எடுப்பேன். பட் என்னால் அதை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா இப்படி தான் நான் அந்த ஒரு போக்கில் அந்த ஹேபிட்டை வந்து மறந்துடுவேன். ஸோ அது மறக்கக்கூடாது அப்படின்னா இந்த புக்கில் சொல்லியிருக்கிற மாதிரி மேக்கிங் இட் ஆப்வியஸ், மேக்கிங் இட் அட்ராக்டிவ். ஸோ இப்படி தான் வந்து கொஞ்சமாக சில ஹேபிட்ஸ்லாம் பில்ட் பண்ணி அதை வந்து என்னோட ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு பார்ட்டாகவே வச்சுருக்கேன். ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும்
நிறைய நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது வந்து இந்த ஹேபிட் பில்டிங்கை பற்றி தான். இந்த புக்கை நீங்கள் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் நிறைய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு டெடிகேஷன் கொடுக்கணும் அதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கசின்ஸ்க்கோ இல்லை ஒரு கரியர் பாத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒன்று கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கை கிஃப்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த புக்கை நீங்கள் படிக்கும்போதே அந்த சின்ன சின்ன டேர்ம்ஸ் ஹேபிட் ஸ்டாக்கிங், ஹேபிட் ட்ராக்கிங், ஹேபிட் கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான டேர்ம்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பேர்லேயே இருக்குது. ஏன்னா வெறும் ஹேபிட்ஸ் கிடையாது, அட்டாமிக் ஹேபிட்ஸ். எப்படி வந்து ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது வந்து டைனி பார்ட்டிகல்ஸாக இருக்கும், ஒரு பெருசாக ஒன்று கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்களோ, தி சேம் வே நம்மளுடைய ஹேபிட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அது அட்டாமிக் லெவலில் இருந்தாலே போதும், அது நமக்கு ஒரு மேசிவான இம்பேக்ட் வந்து நம்ம லைஃப்பில் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கார். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் வந்து அதோட ஃப்ளோ வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன ட்ராபேக்ஸ், சில வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெப்படிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். அது ஆப்வியஸாக, ஏன்னா அவர் வந்து அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணியிருக்கார். ஸோ அதனால சில ரெப்படிஷன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் இது படித்து பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் வரதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. யாராவது வந்து இப்போ ஏதோ ஒரு ஹேபிட் பில்ட் பண்ணணும், இந்த புக்கை வந்து கண்டிப்பாக அந்த நியூ இயர் அன்னைக்கு கொடுங்க. ஏன்னா அன்னைக்கு தான் வந்து இந்த புக்கோடைய அந்த வேல்யூ, அது இப்படிப்பட்ட புக்கே நீ கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அந்த நியூ இயர் அன்னைக்கு கிஃப்ட் பண்ணும்போது இருக்கும். ஸோ அன்னைக்கு நீங்கள் வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா இதை கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா அந்த ஹேபிட் பில்டிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க், ஆக்சுவலி இட்ஸ் அன் ஆர்ட். ஸோ நம்ம யாரை வேணால் பார்க்கலாம். உன்னோட ஹாபி என்னன்னு கேட்டால் நான் புக் ரீட் பண்ணுவேன், டெய்லி ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன், நான் வந்து இந்த மாதிரி லைப்ரரி போயிட்டு வருவேன், நான் வந்து இந்த டான்ஸ் கற்றுக்கிறேன். ஸோ இப்படி யாரை பார்த்தாலுமே ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னாலே அது வந்து காட்ஸ் கிஃப்ட் அப்படிலாம் கிடையாது. அந்த ஹேபிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைலே அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்க உழைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு 4 லாஸ் பற்றி பார்த்துருந்தோம். நீங்கள் எந்த ஹேபிட்டை வந்து இன்னும் கற்றுக்கணும்னு நினச்சி அதை கற்றுக்காமல் இருக்கீங்க, எந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, இந்த புக்கில் இந்த வீடியோலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ண விஷயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேவரட் புக் இருக்குது, நான் இன்னும் படிக்காமல் இருக்கேன், நீங்கள் அதை ரிவ்யூ பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி எதுவும் உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த புக் பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் டேஸில் அந்த ரிவ்யூஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நல்லா வந்து ஒரு ஹேபிட்க்கு மோட்டிவேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் வந்து புக்ஸ் ரீடிங் பிடிக்கும்னா அவள் கண்டிப்பாக அபீஸ் புக் சேனல் ஃபேமிலியில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.